வந்து சத்துக்களை வந்து இரண்டு பெரும் பங்கா பிரிப்பாங்க. ஒன்னு மேக்ரோ, இன்னொன்னு மைக்ரோ. பெரு உணவு, நுண் உணவு அல்லது குறு உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மேக்ரோல வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறது முதலானதும் பிரதானதுமானதுமான பாத்தீங்கன்னா புரோட்டீன், புரதச்சத்து, மாவுச்சத்து, கொழுப்பு சத்து. சோ மைக்ரோ குறைந்த அளவு நமக்கு தேவை, ஆனா அதுவும் அவசியமா தேவை அப்படிங்கிறது உயிர் சத்து, தாது சத்து. இன்னைக்கு அந்த பிரதானமான பொருளை தான் பார்க்க போறோம், புரோட்டீன். சோ புரோட்டீன்னா என்ன? ஃபர்ஸ்ட் புரோட்டீன் அப்படிங்கிறது சோ நம்மளுடைய உடல்ல கட்டமைக்கக்கூடிய பில்டிங் பிளாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாடியில வந்து எல்லா ஒவ்வொரு செல்லுகளுக்கும் அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு முக்கிய உணவு தான், பிரதான உணவு தான் இந்த புரதச்சத்து. சோ இந்த புரதச்சத்துனாலதான் நமக்கு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகும், நம்ம பிரீத் பண்றது, நம்ம நடக்கிறது, நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களும் அதன் மூலமா தான் நமக்கு கிடைக்குது. சோ நமக்கு அந்த சத்து தான் நமக்கு முக்கிய தேவையா இருக்கு. சோ இந்த புரோட்டீன் வந்து எதுல கிடைக்குது அப்படின்னா நல்ல எல்லா விதமான இதுலயும் நமக்கு ஃபுட்ல கிடைக்குது. மெயினா நம்ம புரதச்சத்தை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது அமினோ ஆசிட் வடிவமா தான் நமக்கு கிடைக்குது. சோ இப்போ இந்த அமினோ ஆசிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது அமினோ ஆசிட்ங்கிறது உலகத்துல வந்து 500க்கும் மேற்பட்ட அமினோ ஆசிட்ஸ் இருக்குன்றாங்க. ஆனா இதுல வந்து நம்ம ஹியூமன் நேச்சருக்கு, நம்ம நேச்சுரலி வந்து ஹியூமன் பாடிக்கு தேவையானது வந்து பாத்தீங்கன்னா 21ன்னு அறிஞர்கள் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வகைப்படுத்திருக்காங்க. சோ அந்த 21ல 20 அமினோ ஆசிட்ங்கிறது நம்மளுடைய இதுக்கு தேவைங்க. ஒரு அமினோ ஆசிட் வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியாவுக்கு தான், அது பூஞ்சை காளான் பாக்டீரியாவுக்கு மட்டும்தான் தேவை, மனித உடலுக்கு அது தேவையில்லை. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எசென்சியல், நான் எசென்சியல் அப்படின்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. சோ இந்த நான் எசென்சியல் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பாடியே, நம்ம எடுக்கிற உணவுல இருந்து அந்த பாடி, நம்மளுடைய மனித உடலே அது தன்னைத்தானே உற்பத்தி பண்ணிக்கும். சோ அதுக்கு தேவையான சத்துக்களை நம்ம பாடியில கொடுத்தோம்னா அதுவே உற்பத்தி பண்ணிக்குங்க. சோ 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் 9. அது என்ன எசென்சியல் அப்படின்னா இது நம்ம உடல் உற்பத்தி பண்ணாது, நம்ம வெளியில இருந்து எடுக்கிற உணவுல டைரக்டா கிடைக்கிறது மட்டும்தான் நமக்கு அது பாடியில ஸ்டோர் ஆகும். சோ இன்னொரு விஷயம், நான் இன்னைக்கு அதிகமான புரதச்சத்தை எடுத்துக்கிட்டேன், எனக்கு நாளைக்கு அது கேரி ஃபார்வர்டு, எனக்கு அது ஸ்டாக் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இருக்காதுங்க. இன்னைக்கு தேவைக்கு நம்ம இன்னைக்கு எடுக்கிறோம்னா நாளைக்கு தேவைக்கு நாளைக்கு மீண்டும் எடுக்கணும். நம்ம எப்படி தினம் தினம் உணவு எடுக்கிறோமோ அதே மாதிரி புரதச்சத்தை ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது பாடியில. அப்ப தினமும் நம்ம அதை எடுக்கணுங்க. சோ இது அமினோ ஆசிட் வடிவமா தான் எடுக்கிறோம். அந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட் என்னன்னு பார்த்தோம்னா ஹிஸ்டிடைன், ஐசோலுசிட்டின், லுசிட்டின், லைசின், மைத்தோனைன், பினோலைனைன், தெரோனைன், ட்ரைபோபென் அண்ட் வேலைன் அப்படின்னு சொல்லி இந்த முக்கியமான 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ங்க. சோ இப்ப அடுத்தது பார்ப்போங்க. சோ நம்ம இந்த உணவு வந்து இந்த அமினோ ஆசிட்ஸ் இது எந்தெந்த புரத சத்துக்கு எந்த உணவுல இருக்கு. சோ தினமும் என்னோட குடும்பத்துக்கு புரதம் எப்படி கிடைக்கும்? பொதுவா வந்து நம்மளுடைய இந்தியன் ஃபுட் சிஸ்டமே ரொம்ப சிறப்பானதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சாதாரணமா எந்த நீங்க இட்லி தோசை இல்ல நீங்க சாதம் எது நீங்க சாப்பிட்டீங்கனாலும் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுல சாம்பார்னு வைப்போம், இல்ல ஒரு சட்னி எது வச்சீங்கனாலும் அதுல கொஞ்சம் பருப்புகள் இதெல்லாம் சேர்ப்போம். சோ எல்லா முளைக்கட்டின பயிர்கள், இந்த மாதிரி எல்லா பயிர் வகைகள், நட்ஸ், ஆல்மண்ட், பிஸ்தா, பாதாம், முந்திரி, சோ இது எல்லாத்துலயும் புரதம் ரிச்சா இருக்குங்க. அது போக வந்து மீட்ல, ஃபிஷ்ல, எக்ல, எல்லாத்துலயும் பால்ல, யோகர்ட்ல எல்லாத்துலயும் இருக்குங்க. சோ இப்ப நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த உணவுல ஒரு உதாரணத்துக்கு அதிகமான புரதச்சத்து முந்திரி பருப்புல இருக்குங்க. சோ புரதம் மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 கிராம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 43 கிராம் அதுல புரதம் வருதுங்க. பட் அதுல புரதம் மட்டும் தான் வருமானு பாத்தீங்கன்னா கூடவே அடிஷனல் பெனிஃபிட்டா நமக்கு இலவச இணைப்புன்னு சொல்லுவாங்க இல்லீங்களா? சோ இலவச இணைப்பா அதுல கொழுப்பு, கரையாத கொழுப்பு அதுல பாத்தீங்கன்னா 28 கிராம் கூட வருதுங்க. சோ 43 கிராம் நமக்கு புரதம் கிடைக்குதுங்கிறத விட 23 கிராம் 28 கிராம் சாரிங்க 28 கிராம் நமக்கு இலவச இணைப்பா கொழுப்பு சத்து வருதுங்க. சோ நெக்ஸ்ட் பாப்போங்க. சோ புரோட்டீன் வந்து புரதச்சத்து குறைவா எடுத்தா என்ன மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இல்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து முடி உதிர்ந்து நுனி உடைஞ்சிருங்க, ரெண்டா ஸ்பிளிட் அப் ஆகும், நகம் வந்து அடிக்கடி பிரிட்டில் ஆகும், உடையுங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ். ஏன்னா முடி கொட்டுறதுங்கிறது சாதாரணமா எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய இஷ்யூங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புரோட்டீன் புரதச்சத்து குறைவா இருக்கிறது தாங்க. சோ இது சிம்டம்ஸ், ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் எல்லாருக்கும் இதுல தொடங்கும். இல்ல நீ தேங்காய் எண்ணெய் மாத்தி யூஸ் பண்ற, வேற ஷாம்பு யூஸ் பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அது இல்லங்க, முக்கியமா புரதச்சத்து நமக்கு பற்றாக்குறை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடல் அந்த பாடி மசில் டிஷ்யூ இது வந்து கட்டமைப்புல வந்து குறைங்க, சிங்கேஜ் ஆகும். அதே மாதிரி வளரும் பருவத்தில் இருக்க இளம் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களோட வளர்ச்சி மட்டுப்படும், தடைப்படும், ரொம்ப ஸ்லோவான வளர்ச்சியா இருக்குங்க, மந்த புத்தியா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி இருக்குங்க. நீங்க வந்து ஃபீலிங் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கிய குறைபாடு இருக்க மாதிரி ஒரு ஃபீலா இருப்பீங்க. சாதாரணமா 2 பை நீங்க நார்மலா உங்களை போல இருக்கிறவங்க எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு பை கேரி பண்றதுக்கே நீங்க கொஞ்சம் சிரமப்படுவீங்க. அடிக்கடி வந்து நீங்க பசிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, ஆனா உங்களால நிறைய எடுக்க முடியாது. சோ இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் வருங்க. சோ இதுக்கு வந்து மெட்டபாலிசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய மெட்டபாலிசம் வந்து இம்யூன் சிஸ்டம், மெட்டபாலிசம் இது எல்லாத்தையுமே பாதிக்குங்க, பாதிப்படையும். உங்களால சீரான மூச்சு விட முடியாது, பிரீத்திங் ப்ராப்ளம் வரும். சோ இது மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்ப்போங்க.
சோ புரதச்சத்து நம்ம சரிவர எடுத்துக்கிட்டோம்னா என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய செல்கள் அணுக்கள் எல்லாமே வந்து புரதத்தால ஆனதுங்க. சோ அது வந்து நம்ம பாடியை வந்து ரிப்பேர் பண்ணி அந்த டிஷ்யூஸ் மசில்ஸ் இது எல்லாத்தையும் ரீஜெனரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்க இது. சோ அடுத்தது வந்து நம்மளுடைய உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஹார்மோன்ஸ், அந்த பிரெயின் கெமிக்கல், நியூட்ரா டிரான்ஸ்மிட்டர்ஸ் இது எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே ப்ராப்பரா நடக்குங்க. அடுத்தது நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்பவுமே ஆல்வேஸ் ரொம்ப கிரேட்டா இருக்குங்க. சோ அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கின், ஹேர், நெயில் இது வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு இந்த புரதச்சத்து தேவை இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்ப்போங்க. சோ நான் இந்த இது வந்துட்டு நம்ம புரதச்சத்தை பத்தி சீக்ரெட்ஸ் ஆஃப் சப்ளிமெண்ட், அப்புறம் உங்கள் டாக்டருக்கு ஊட்டச்சத்து மருத்துவம் குறித்து எவ்வளவு தெரியும், இந்த 2 புத்தகத்துல இருந்து தாங்க நான் எடுத்திருக்கேன். சோ இதுல வந்து புரதச்சத்தை பத்தி ஃபுல்லா தெளிவா கொடுத்திருக்காங்க. சோ இப்போ புரதச்சத்து எவ்வளவு நமக்கு தேவை, இப்ப நம்மளுடைய உடல் எடை நம்ம 50 கிலோ இருக்கிறோம் அப்படின்னா இது 50 கிராம் தினசரி நமக்கு தேவைங்க. சோ இது நம்ம எடுக்கிற உணவுகள்ல எவ்வளவு இருக்கும், நமக்கு எவ்வளவு டெபிசியன்சி அப்படிங்கறத உங்களோட கோச் கலந்துக்கிட்டு நீங்க எடுத்துக்கலாங்க. ஆனா தினசரி புரதச்சத்துங்கிறது பிரதான சத்து, அதுதான் முதலான சத்து. சோ அது அவசியம் எல்லாரும் எடுத்துக்கணும். இப்ப நம்மளுடைய நியூட்ரலைட்ல ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர்னு இருக்குங்க. சோ இதுக்கும் மார்க்கெட்ல இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா பிளான்ட் பேஸ்டு சோர்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல கிடைக்கிற 90% புரத மாவு சத்து பாத்தீங்கன்னா, புரதச்சத்து பாத்தீங்கன்னா சோ எல்லாமே வந்து வே புரோட்டீன் இல்லைன்னா மீட் அந்த சோர்ஸ்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. சோ இது வந்து முழுக்க பிளான்ட் பேஸ்டுங்க. சோ பிளான்ட் பேஸ்டு. அதே மாதிரி மார்க்கெட்ல கிடைக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு புரோட்டீன் பவுடர் ஒரு 100 கிராம் வாங்குறீங்க அப்படின்னா அதுல 40 கிராம் இல்ல 34 கிராம் 38 கிராம் இப்படிதாங்க ஃபேமஸ் பிராண்டா இன்னைக்கு எல்லாருக்கும் டாக்டர் சஜஸ்ட் பண்ற அந்த பிராண்ட்லயே அவ்வளவுதான் புரோட்டீன் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 90% புரோட்டீன் பவுடருங்க. அதை ஈஸியா டைஜஸ்ட் பண்றதுக்கு சோ அதுக்கான என்ன இன்கிரீடியன்ஸ் அது அடிஷனலா வேணுமோ அது மாதிரிங்க. இது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது எது கூட வேணாலும் கலந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு கலர் கிடையாது, சுவை இல்ல, நிறமிகள் சேர்க்காதது, சுவையும் இல்லாதது, நியூட்ரலுங்க.